வணக்கம். நாம எல்லாரும் சின்ன வயசுல கேட்ட ஒரு கதைக்குள்ள இன்னைக்கு ஒரு பயணம் போக போறோம். இது வெறும் கதைன்னு நினைச்சிடாதுங்க. கருணையோட சக்தி எவ்ளோ பெருசுன்னு சொல்ற ஒரு ஆழமான பாடம் இது. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். கதைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி. நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. நாம செய்யற ஒரு சின்ன செயல், ஒரு சின்ன கருணை, நிஜமாவே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? இந்த கேள்விக்கு பதில் நம்ம கதையோட கடைசியில கண்டிப்பா கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல அங்க ஒண்ணுக்கொண்ணு சுத்தமா சம்பந்தமே இல்லாத ரெண்டு ஜீவன்கள் சந்திக்க போகுது. ஒன்னு தன்னோட பலத்தால அந்த காட்டையே ஆளக்கூடியது, இன்னொன்னு அதோட நிழல்ல நின்னா கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். சூரிய வெளிச்சம் கூட உள்ள வராத அளவுக்கு மரம், செடி, கொடின்னு அடர்ந்து போன ஒரு பெரிய காடு. பார்க்க அமைதியா இருந்தாலும் அங்க நிறைய ஆபத்துகளும் இருக்கு. அந்த காட்டுல தான் நம்ம ஹீரோஸ் வாழ்ந்துட்டு வராங்க. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் சிங்கம், அந்த காட்டுக்கே ராஜா. ஒரே ஒரு கர்ஜனையில காட்டையே அதிர வைக்கும். பயங்கர பலசாலி. இன்னொரு பக்கம் குட்டியொண்டு ஒரு எலி. சிங்கத்தோட கால் கிட்ட நின்னா கூட தெரியாது, அவ்ளோ பலவீனமானது. இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வருமா? சான்ஸே இல்லைன்னு தோணுதில்ல? சரி, கதையோட முதல் ட்விஸ்டே இங்க தான் ஆரம்பிக்குது. பலத்தோட மொத்த உருவமா இருக்கிற அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நாம யாருமே எதிர்பார்க்காத ஒரு குணம் ஒரு சின்ன சந்திப்பு மூலமா வெளிப்பட போகுது. நல்ல மதிய வெயில் அந்த காட்டுக்கே ராஜாவான சிங்கம் ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல நல்லா தூங்கிட்டு இருக்கு. அது மூச்சு விடும்போதே அதோட பலம் எவ்வளோன்னு தெரியுது. அப்படி அது நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சத்தம். என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு அது மேல ஏறி விளையாடிட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம குட்டி எலிதான். தூக்கம் களைஞ்சதும் சிங்கத்துக்கு பயங்கர கோவம். படக்குன்னு கண்ணை முழிச்சு பாக்குது. கண்ணெல்லாம் கோவத்துல சக்கச்செவேல்னு இருக்கு. அந்த இடத்தோட அமைதியே போச்சு. அடுத்த செகண்டே அந்த குட்டி எலி சிங்கத்தோட பெரிய கைக்குள்ள மாட்டிக்கிச்சு. அவ்வளவுதான், தன்னோட வாழ்க்கைய முடிஞ்சுதுன்னு அதுக்கு தோணுச்சு. பயத்துல அதோட இதயம் டப் டப்னு அடிச்சுக்குது. பாவம் அந்த சின்ன ஜீவன் நடுங்குன குரல்ல சிங்கத்துக்கிட்ட கெஞ்சுது. ராஜா, என்ன மன்னிச்சு விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்ன விட்டுட்டீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவுவேன்னு சொல்லி மன்றாடுது. இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்குது. எலியோட பேச்ச கேட்டதும் சிங்கத்துக்கு சிரிப்பு தாங்க முடியல. இத்தூண்டு இருக்கிற நீயா எனக்கா உதவ போற அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சாலும் பாவம்னு இறக்கப்பட்டு தன்னோட கைய திறந்து அந்த எலிய பத்திரமா போக விட்டுடுச்சு. இது சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க, இது ஒரு பெரிய மனசோட அடையாளம். கொஞ்ச நாள் போச்சு. சிங்கம் செஞ்ச அந்த உதவி எல்லாருக்கும் மறந்து போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா விதி இருக்கே, அது சிங்கத்துக்காக ஒரு பெரிய சோதனைய வச்சிருந்துச்சு. மறுபடியும் அந்த காட்டுல அமைதி கலைய போகுது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நம்ம சிங்கம் காட்டுல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வேடன் விரிச்சு வச்சிருந்த பெரிய வலையில மாட்டிக்கிச்சு. அது எவ்வளவுதான் முயற்சி பண்ணியும் அதோட பலம் அந்த கயிறுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம போச்சு. பாவம், காட்டுக்கே ராஜாவா இருந்த சிங்கம் இப்போ ஒரு கைதியாயிடுச்சு. வழியிலையும் விரக்தியிலையும் சிங்கம் போட்ட கர்ஜனை காடு முழுக்க எதிரொலிச்சது. ஆனா அது வெறும் கர்ஜனை இல்ல, யாராவது காப்பாத்துங்கன்னு கேட்கிற ஒரு உதவிக்கான குரல். அதோட கம்பீரம் எல்லாம் போய் ரொம்ப பரிதாபமான நிலைமையில இருந்துச்சு. அந்த குரல் ஒரு குட்டி ஜீவனோட காதுல விழுது. அது யார் நினைக்கிறீங்க? ஆமா, அன்னைக்கு சிங்கத்தால காப்பாத்தப்பட்ட அதே எலிதான். இப்போ உதவி செய்ய வேண்டிய முறை அதோடது. இங்க பாருங்க என்ன நடந்துச்சுன்னு. அந்த கர்ஜனையை கேட்ட உடனே நம்ம எலி ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. ஒரே ஓட்டமா ஓடி வந்து தன்னோட கூரான பல்லால அந்த வலையோட கயிறுகளை ஒன்னொன்னா கடக்குன்னு கடிக்க ஆரம்பிச்சுது. அதோட சின்ன உடம்பு, ஆனா முயற்சி மட்டும் ரொம்ப பெருசு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலையை அழுந்து சிங்கம் வெளியே வந்துருச்சு. வலையிலிருந்து தப்பிச்ச சிங்கம் அந்த குட்டி எலிய பாக்குது. அன்னைக்கு நீயா எனக்கு உதவ போறேன்னு கிண்டல் பண்ணிச்சே, அதே உருவம் தான் இன்னைக்கு தன்னோட உயிரையே காப்பாத்திருக்கு. சிங்கத்தோட கர்வம் எல்லாம் போய் ரொம்ப நன்றியோட மனசுல இருந்து அந்த எலிக்கு நன்றி சொல்லுச்சு. அன்னைக்குதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நட்பு உருவாச்சு. சோ இந்த கதை நமக்கு என்ன சொல்ல வருது? இது சும்மா சிங்கம் எலிய பத்தின கதை மட்டும் இல்ல, நம்ம எல்லாருடைய வாழ்க்கைக்கும் தேவையான ஒரு பாடம். இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம மத்தவங்களுக்கு செய்யற உதவி எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி, அது என்னைக்கும் வீண் போகாது. கரெக்டான நேரத்துல நாம எதிர்பார்க்காத ஒரு ரூபத்துல அந்த நன்மை நமக்கே திரும்பி வரும். இததான் உளவியல்ல ரெசிப்ரோக்கல் ஆல்ட்ரூயிசம்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில யாருக்காவது உங்களோட ஒரு சின்ன கருணை தேவைப்படலாம் இல்லையா? நீங்க செய்யற அந்த ஒரு சின்ன செயல் ஒருத்தரோட வாழ்க்கையை கூட மாத்தலாம்.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய கதைகளை கேட்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.